जय श्री राधा माधवा की जय। मंगलाचरण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा वायं तदा विश्वपदां वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरो वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सर्वनामदातानिरस्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीकृष्णाकान्तांश हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधाकान्त नमस्तुते भक्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वत्साकृपा सिन्धुभ्ये वचा परिदाना पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतिसे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासरि गौरभक्तवृन्द श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासरि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। 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 आनंद लीलामय विग्रहाय हेमावती व्योत्सव सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्यचंद्राय नमो नमस्ते। चैतन्यचंद्राय नमो नमस्ते। चैतन्यचंद्राय नमो नमस्ते। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति यत्कृत्वा तमहं भजे परमानन्दमाधवं श्रीगुरो जनार्दनं। जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम। जय श्री राधा गोपाल जी करणम। जय श्री राधा माधव करणम। श्री रूप रघुनाथ करणम। श्री चैतन्य महाप्रभु करणम। श्री रूप रघुनाथ करणम। जय श्री प्रभुपाद महाराज करणम। இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமையோட கிளாஸுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் இந்த கிளாஸில் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. हरे कृष्णा। श्री राधा कृष्ण प्रिया बोलो। श्री राधा कृष्ण प्रिया की श्री भगवद गीता उन्मय उर्वी अध्याय 4 पदम 14 चैप्टर 4 and text 40। लक्ष्मीगा 4வது அத்தியாயம் 16 ஸ்லோகம். வெரினா
Delhi. Tanya. ஓகே ரெடி சரியா? Chapter தந்து. 4வது அத்தியாயம் பேச்சா தமிழ்லையா இங்கிலீஷ்ல நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன பேசுறது? இங்கிலீஷ் தமிழா? இங்கிலீஷ்ல மேல பாருங்க பாயிண்ட் இருக்கும் பாருங்க. 4வது அத்தியாயம் பாயிண்ட் 14 இருக்கு. தமிழ்ல வந்து பேஜ் நம்பர் வந்து 12246. நேற்று ரதயத்தில் தண்ணி குடிச்சு வந்தேன். இந்த தண்ணி தான் எனக்கு ஒரு 3 நாளா போய் வருவோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் வயசு வரா. ஓகே ரெடியா வந்து அலிஷாமா ரெடியா நீங்க? அவ்வளோதான். நீங்க ரெடியா? சிவா ஓகே. நான் மாம் கர்மாணி லிம்பந்தி நா மே கர்மா பலே புருஷா இதி மா யோ அபிஜானாதி கர்மவீர் நா ஷா பத்யதே நாமாம் கர்மாணி லிம்பந்தி நாமே கர்ம பலே ஸ்புஷா இதி மாம் யோ அபிஜானாதி கர்ம விநாசா பத்யதே. ஐயா படிக்கிறீங்களா? படிப்பீங்களா? சரி மாதாஜி சொல்றாரு. அம்மா படிக்கிறீங்களா? நாமம் கர்மாணி லிம்பந்தி நாமம் கர்மாணி லிம்பந்தி நாமே கர்மா பலேஸ்வரஹ நாமே கர்மா பலேஸ்வரஹ இதி மாம் யோ ஜானாதி இதி மாம் யோ ஜானாதி கர்மா விநாசா பத்யதே கர்மா விநாசா பத்யதே. எஸ் மாதாஜி நீங்க ஒரு படிங்க. ஆனி படிங்க. கீழே படிங்க. மகாலட்சுமி நாமம் கர்மாணி லிம்பந்தி நாமம் கர்மாணி லிம்பந்தி நாமே கர்மா பலேஸ்வரஹ நாமே கர்மா பலேஸ்வரஹ இதி மாம் யோ விஜானாதி இதி மாம் யோ அபிஜானாதி கர்ம வீர்நாசா வத்யதே கர்ம விநாசா வத்யதே. இங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் இல்லை இல்லை மா மா என்னை என்னை கர்மாணி கர்மாணி எல்லா விதமான செயல்கள் எல்லா விதமான செயல்கள் நிம்மந்தி நிம்மதி பாதிப்பது பாதிப்பது நான் நான் இல்லை இல்லை மே மே எனது எனது கர்ம பலே கர்ம பலே பலநோக்கு செயல்களில் பலநோக்கு செயல்களில் புருஷா சுருஷா ஆவல் ஆவல் இதி இதி இவ்வாறாக இவ்வாறாக மா மா என்னை என்னை யா யா எவன் ஒருவன் எவன் ஒருவன் அபிஜானாதி அபிஜானாதி அறிகின்றானோ அறிகின்றானோ கர்மவி கர்மவி அத்தகைய செயல்களின் விளைவுகளால் அத்தகைய செயல்களின் விளைவுகளால் நான் நாம் இல்லை இல்லை ஷா ஷா அவன் அவன் பத்தியதே பத்தியதே பந்தப்படுவது. பந்தப்படுவது. என் மொழிபெயர்ப்பு நான் சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னை பாதிக்கும் என்னை பாதிக்கும் செயல் செயல் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. செயல்களின் செயல்களின் பலன்களை பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றிய என்னை பற்றிய இவ்வுண்மையை இவ்வுண்மையை அறிபவனும் அறிபவனும் செயல்களின் செயல்களின் விளைவுகளால் விளைவுகளால் பந்தப்படுவதும் இல்லை. பந்தப்படுவதும் இல்லை. இங்கிலீஷ் வச்சுக்கலையா சொல்லாலே படிக்கிறா கன்சிடர் வந்து There is no word that reflects me, no word inspired from perfection. One understands that this truth about me also doesn't become entangled in the fulfilled apprehensions of देखिए ये श्री भक्ति वेदांत स्वामी श्रीला प्रभुपाद पूर्वकी ஒருவரைய பிரபாத படிக்கும்போது கவனமா கேட்கணும். அவர் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன கொடுத்துருக்காரு, என்ன விஷயம் கொடுக்குறாரு. அரசன் தவறிழைக்கும்
தவறு இழைக்க முடியாது, அல்லது நாட்டின் சட்டங்களுக்கு அரசன் உட்பட்டவன் அல்ல என்று பௌதிக உலகின் சட்டங்கள் கூறுகின்றன. அதுபோலவே பௌதிக உலகின் படைப்பாளியாக இருந்தும் இறைவன் இவ்வுலக செயல்களால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் படைக்கின்றார், இருப்பினும் படைப்பிலிருந்து தனித்து விழுகின்றார். ஆனால் ஜீவாத்மகளோ ஜட உலகை ஆளும் தமது தன்மையின் காரணத்தால் பௌதிக செயல்களில் கர்ம விளைவுகளால் கட்டுண்டு விடுகின்றன. ஒரு நிறுவனத்தின் முதலாளி தனது தொழிலாளர்கள் செய்யும் சரியா அல்லது தவறான செயல்களுக்கு பொறுப்பாளி அல்ல. பொறுப்பு தொழிலாளர்களுடையதே. புலர்ச்சிக்காக தமது செயல்களின் உயிர்வாளிகள் ஈடுபடுகின்றனர். அவை இறைவனால் பலவந்தப்படுத்தப்படுபவை அல்ல. புலனுணர்ச்சியின் அபிவிருத்திக்காக இவ்வுலக செயல்களில் ஈடுபட்டுள்ள ஜீவாத்மாக்கள் மரணத்திற்கு பின் சொர்க்க சுகத்தை அடைய விரும்புகின்றனர். ஆனால் தண்ணீர் பூர்ணமாக விளங்கும் பகவான் சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரளவிலான சுகத்தினால் கவரப்படுவதில்லை. சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள் அவர்கள் தொண்டர்களே. தொழிலாளர்கள் விரும்பக்கூடிய கீழ்த்தரமான சுகங்களை முதலாளி விரும்புவதில்லை. பௌதிக செயல் விளைவுகளிலிருந்து தனித்திருக்கிறார் கடவுள். உதாரணமாக, தாவரங்களில் வளர்ச்சி மழையின்றி சாத்தியமல்ல என்ற போதிலும் உலகில் வளரும் பல வகை தாவர இனங்களுக்கு மழை பொறுப்பல்ல. இவ்வுண்மையை வேத ஸ்மிருதி பின்வருமாறு உறுதி செய்கின்றது. நிமித்த மாத்திரம் ஏவசோ சுஜயானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணி பூதா யதோவை சுஜயா சக்தியா. பௌதிக படைப்பிற்கு கடவுள் பரம காரணம் மட்டுமே. அதற்கான உடனடி காரணம் பிரபஞ்ச தோற்றத்தை காண செய்யும் பௌதிக இயற்கையை. தேவர்கள், மனிதர்கள், கீழ்நிலை மிருகங்கள் என உயிர்வாளிகள் பல்வேறு வகையில் படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களது முந்தைய பாவ புண்ணியங்களின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியவர்கள். அவர்களது செயல்களுக்கு வேண்டிய தக்க வசதிகளையும் இறைவன் குணங்களின் விதிகளையும் மட்டுமே கடவுள் செய்து கொடுக்கின்றார். ஆனால் அவரது முந்தைய அல்லது தற்போதைய செயல்களுக்கு அவர் ஒருபோதும் பொறுப்பல்ல. வேதாந்த சூத்திரத்தில் 2வது கண்டம் 1வது அத்தியாயம் 34வது ஸ்லோகி இது உறுதி செய்யப்படுகின்றது. வைஷ்ணாமிய நைர்குண்யே நா ஷாபோக்ஷத்வாத். கடவுள் ஒருபோதும் எந்த ஜீவாத்மாக்கும் பாரபட்சம் பார்க்காதவர். தனது சொந்த செயல்களுக்கு உயிர்வாளி பொறுப்பு. கடவுள் தனது வெளிப்புற சக்தியான பௌதிக இயற்கையின் வாயிலாக உயிர்வாளிகளுக்கு வசதிகளை மட்டுமே செய்து கொடுக்கின்றார். கர்மா, பலநோக்கு செயல்கள், நியதிகளின் இந்த ரகசியங்களை தெளிவாக அறிபவர் தனது செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. வேறு விதமாக கூறினால், கடவுளின் இந்த உன்னத இயற்கையை உணர்பவன் கிருஷ்ண உணர்வின் அனுபவம் வாய்ந்தவனாவான். எனவே அவன் ஒருபோதும் கர்ம நீதிகளுக்கு உட்பட்டவன் அல்ல. கடவுளின் உன்னத இயற்கையை உணராமல் அவரது செயல்களுக்கு சாதாரண உயிர்வாளிகளைப் போல பலனை கருதி செயல்படுபவனை எண்ணுபவன் பலன்களின் விளைவுகளில் சிக்கிக் கொள்வது உறுதி. ஆனால் பரம உண்மையை அறிபவன் கிருஷ்ண உணர்வின் நிலை பெற்ற முக்தி பெற்ற ஆத்மாவாவான். நாமா கர்மாணி விம்மந்தி நாமி கர்மா பலே ஸ்புருஷா இதி மாம் யோ அபிஜானாதி கர்மா பி நாஷா பத்யதி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தொடர்ந்து பகவத்கீதை படிச்சுட்டு வரீங்க எல்லாரும் கரெக்டா? ஓகே, நிறைய பேர் இங்கே புதுசாக இருக்கீங்க. பகவத்கீதை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே, நான் எப்படி கிளாஸ் கொடுப்பேன்னா, என்னோட பேட்டர்ன் எப்படின்னா, நான் ஒண்டி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கின்றேன் எல்லாரும் கேளுங்க அப்படி கிடையாது. நான் பேசுவேன், சில கேள்வி கேட்பேன், நீங்களும் ஒரு கருத்துக்களை சொல்லலாம். டிஸ்கஷனில் கிளாஸ் போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். நான் மட்டும் ஒரு நேரம் பேசுனீங்கன்னா ஐயா என்ன ஆகும், நம்ம மனசில் என்ன ஆகும், உடம்புலாம் அங்கே இருக்கும். ஆனால் மனசு சிறுகள் போட்டு வெளியே போயிடும். உண்மையிலே வருது
தட்ஸ் வை கான்சன்ட்ரேஷன் 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அதுவும் காலையில் மார்னிங்கில் கிளாஸ் வைக்கிறது அது ரொம்ப நல்லது. அதே போல் கத்தி மேலே நடக்கிற மாதிரி நான் பேசுகின்ற அனைவரும் கேளுங்கள், நான் பாடு பேசுகிறேன் என்ன ஆகும், உடம்பு உட்காந்துருக்கோம், அதில் வருது சீசன் இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, கண்ணை மட்டும் முடியும் இல்லை கண்ணை திறந்துருக்கும். நான் ஆரம்பத்தில் கிளாஸ்லாம் நான் கேட்கும்போது கண்ணை மூடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், என் வீட்டில் நான் கிளாஸ் வாய்ப்பு தொண்டை தண்ணி கட்டி பேசி இருக்கிறேன். என்ன உட்காந்துருந்தாரு, நான் என்ன சொன்னேன் கேளுங்க, நான் என்ன சொன்ன சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படியே நிற்கிறாரு, பார்த்தா அவர் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. பாபா உட்காருக்காரு, பேருங்க அவர் பேர் சமந்தாவா சமீதாவா சமீதா சமீனா 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 ஓகேவா? பேசுறது வந்துடா ஓகேவா? 1 மணி நேரத்துக்கு வளர்ந்து வச்சிடுறேன் ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பகவத்கீதை இந்த அத்தியாயத்தோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உன்னத அறிவு. உன்னத அறிவுனா பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவு ஓகேவா? இப்போ பகவத்கீதையே முக்கியமான அறிவு இல்லைன்னா எதுக்காக 4ஆம் சாப்டர் மட்டும் முக்கியமான அறிவு கொடுத்தாரு சொல்லுங்க மாட்டேன் பின்னாடி நீங்க சும்மா சொல்லுங்க, உங்க கருத்துக்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு உன்ன முக்கியமான அறிவு சொல்லியிருக்காரு? முக்கியமான கருத்து சொல்றேன். அவன் மற்ற அத்தியாயத்துல எல்லாம் அத்தியாயத்துல ஐயா சொல்லுங்க ஐயா, பகவத்கீதை படிச்சுட்டு வரீங்களா நீங்க? கேட்டுட்டு வரீங்களா? ஏன் பகவத்கீதை படிக்கணும்? நம்ம முத இந்து சமயத்துல பல புஸ்தகங்கள் இருக்கு ஓகேவா? இப்போ சிவபெருமானம் செய்யறதுக்குன்னா சிவபுராணம், அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. பெருமாள் செய்யறதுக்கு நிறைய சாஸ்திரம் இருக்குது ஓகேவா? அது 4000 திவ்ய பிரபந்தம் நிறைய இருக்குது. சிவபெருமானம் செய்யறதுக்குன்னா இப்போ திருமூல திருஞான சம்பந்தம் அப்பர் சுந்தர் எல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, அது சாஸ்திரம் இருக்குது. இது எல்லாமே நிறைய இருக்குது. புராணங்கள் இருக்குது, வேதம் இருக்குது, இதிகாசம் இருக்குது, அப்புறம் வந்து உபநிஷங்கள் இருக்குது. இவ்வளோ இருந்து ஏன் பகவத்கீதை படிக்கணும் சொல்லுங்க. மத இவங்க பேர் என்னது? ஹேமா. ஹேமா சொல்லுங்க, எதுக்காக படிக்கணும் இல்லையா? அம்மா மாதாஜி உங்க பேர் என்னது? சும்மா சும்மா சொல்லுங்க, எதுக்காக பகவத்கீதை படிக்கணும்? ராதாகிருஷ்ணன் வரலாறு போட்டுருக்கா? ராதாகிருஷ்ணன் வரலாறு இல்லையா? பகவத்கீதையே வந்து சண்டை போர்க்கணத்தில் சண்டை போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராதாகிருஷ்ணன் இல்லை, எங்க கிருஷ்ணன் புல்லா உள்ள வச்சுக்கிறாரா? பகவத்கீதை இன்னைக்கு புல்லா உள்ள வச்சுக்கிறாரா கிருஷ்ணரு? அட்டி வீடு அடிச்சு ஓடி இருக்கிறாரு. எங்க ராதாகிருஷ்ணன் இல்லை? ஏன்னா வந்து எதுக்காக பகவத்கீதை படிக்கணும்? மற்ற சாஸ்திரம் இல்லையா? டெய்லி பற்றி அது உங்க பேர் என்னது? கரிஷ்மா. கரிஷ்மா கரிஷ்மா சொல்லுங்க. கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்க. கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கணும். சிவாய் கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கணும். அது உங்க பேர் என்னது? மகாலட்சுமி. மகாலட்சுமியா? இது மகாலட்சுமியா? உங்க பேர் மகாலட்சுமி. மகாலட்சுமி மகாலட்சுமி குருபா பாப்பா வீட்டுக்கு போடுவாங்கல்ல, அந்த கிளாஸ் வீடியோ. மகாலட்சுமி சொல்லுங்க, எதுக்காக கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக பகவத்கீதை படிக்கணும்? கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கிறது கிருஷ்ணா கிட்ட போக முடியும். இப்போ நான் முருகர் பக்தர், நான் வந்து கந்த அனுபூதி நான் படிக்கிறேன். நான் ஏன் பகவத்கீதை படிக்க கேட்கிறேன், என்ன பதில் சொல்லுவீங்க? நான் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன், நான் ஏன் பகவத்கீதை படிக்கணும்? நான் வந்து கந்தசஷ்டி கவசம் படிச்சு போயிடுறேன், முருகர் அப்பா என்னை காப்பாற்றுவாரு. கண்டா இல்லையா? பாருங்க ஐயா கரெக்டு தான் சொல்றது. ஏன் பகவத்கீதை வந்து படிக்க சொல்றாங்க? அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்க. அதே ஞாபகம் வச்சுக்க, வேதம் வந்து 4 மொத்தமாக இருக்குது ஓகேவா? இது வந்து ஒரு மரம் மாதிரி ஓகேவா? ரிக் யஜு சாம அதர்வன. ஏன் இது உன்னத அறிவுக்குன்னு அதுக்கு தான் கிளாஸ் கொண்டு வரப்ப டைட்டிலுக்கு அப்புறம் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஏன் உன்னத அறிவு? இப்போ வேதம் வந்து மரம் மாதிரி. அப்போ வேதங்கள் வந்து நிறையா இருக்குது, 4 இருக்குது. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். இந்த வேதத்தை நம்ம படிக்க முடியுமா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறவங்க, சில பேர் பண்ணுவாங்க வேதங்கள் தான் படிக்கணும், வேதங்கள் தான் படிக்கணும். வேதங்கள் வந்து முதல் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. வேதங்கள் வந்து சத்திய யுகத்தில் கொண்டு வரப்பட்டது. நம்ம எந்த யுகத்தில் இருக்கோம்? இப்போ கலியுகத்தில் இருக்கோம். மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு? சுமதி மதஜி
4 யுகம் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துல வேதங்கள் வந்து சத்தியயுகம் உருவாக்கப்பட்டது. நம்ம கலியுகத்தில் இருக்கோம். ஓகேவா? டிப்ளமாவில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து சமீந்தாக்கு கொடுத்தா முடியுமா? படிப்பாங்களா? முடியாது. அப்போ என்ன பண்ணாரு? வேத வியாசர் என்ன பண்ணாரு? வியாசரை பார்த்துருக்கீங்களா? வியாசர் யாரும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாசர் தான் வந்து எல்லா சாஸ்திரமும் எழுதுறாரு. நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா மந்திரமும் வேத வியாசர் தான் எழுதுறாரு. நீங்கள் அம்பாள் சம்பந்தமாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் வியாசர் கொடுத்துட்டு போனதுதான். அவர் எழுதாதது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்னது? வியாசர் வந்து தொட்டு எழுதாத ஒரே ஒன்று மட்டும் என்னது? அது பகவத்கீதா. பகவத்கீதை வியாசர் தான் ஒன்றே ஒன்று. ராமாயணம் மட்டும் தான் வால்மீகி எழுதுறாரு. மற்ற எல்லாத்தையும் வேத வியாசர் தான் கம்பைல் பண்றாரு, எழுதுறாரு. ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்றாரு? வேதத்தை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? வேதாந்த சூத்திரம் எழுதுறாரு. வேத அந்தம்னா கன்க்ளூஷன், சாரத்தை. இப்போ வந்து மாங்காய் இருக்கு, மேங்கோ இருக்கு வச்சுங்களேன். அது உங்க பேர் நினைக்கிறா வந்துருக்கீங்களா? கமலா, கமலாட்சி, கமலா மாதிரி கடா. கமலா மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு மாமரம் இருக்கு முழுசா, ஓகேவா? அடுத்து மாம்பழம் வெட்டி வச்சிருக்கு, கிப்பா இருக்கு, அப்படி வெட்டி வச்சிருக்காங்க. முன்னாடி மாம்பழம் ஜூஸ் இருக்கு. சரஸ்வதி மகாலட்சுமி சொல்லுங்க, எது முறை எடுத்து சாப்பிடணும் தோணும்? அது உங்க பேர் சொல்லுங்க. தங்கலட்சுமி. தங்கலட்சுமி பேர் நல்லா இல்லை. தங்கலட்சுமி சொல்லுங்க. மாம்பழம் வெட்டாம இருக்கு, மாம்பழம் வெட்டி இருக்கு, மாம்பழம் ஜூஸ் போட்டுருக்கு. தங்கலட்சுமி வெளியே போயிட்டு வரீங்க, என்ன சாப்பிடுவீர்கள்? ஜூஸ். ஏன்? அதை எடுத்து வெட்டுறதுக்கு இங்க வெட்டி வச்சா வாயில் கிடைக்கணும், ஜூஸா ஊத்திடலாம். இது புரிஞ்சா? இதுதான் வேதாந்தம். வேதாந்தம் வந்து எல்லா இதுக்கு பழத்தை ஜூஸ் போட்டு கொடுக்கறது தான் வேதாந்தம். வெட்டி வச்சிருக்காங்க, சின்ன சின்னதா இருக்கும். ஓகேவா? வேதாந்தம் வந்து வெட்டி வச்சிருப்பாங்க. அதாவது பெரிய ஸ்லோகத்தை தொண்டை போச்சு, ஓகேவா? அதை எதையும் சொல்லி பேசுறேன், ஓகேவா? பெரிய ஸ்லோகத்தை வச்சிருப்பாங்க, சின்ன வச்சிருப்பாங்க. அதாவது பிரம்மஜி சாசா அந்த மாதிரி சின்ன ஸ்லோகமா வேதாந்தம். பிறகு அதுக்கப்புறம் உபநிஷம் எத்தனை இருக்கு? அங்கே சொல்லி 108 உபநிஷம் இருக்கு. 108 உபநிஷம். அதுக்கு அந்த வேதாந்த புரிதலாக 108 உபநிஷம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு வேசதேவர்? அதுக்கப்புறம் என்னது? புராணம் எழுதுறாரு. எத்தனை புராணம் இருக்கு? மகாலட்சுமி 17 புராணம் இருந்துச்சு. மொத்தம் 17 புராணம். சாத்விக புராணம், ராஜசிக புராணம், தாமச புராணம். நீங்க சாத்விக குணமா இருக்கணும்னா அதுக்கு புராணம் இருக்கு. விஷ்ணு புராணம், அப்புறம் நிறைய புராணம் இருக்கு. ஓகேவா? சிவபுராணம் இருக்கு, ஸ்கந்த புராணம் இருக்கு, கருட புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா? அன்னியன் படம் பார்த்து கருட புராணம் முடிஞ்சுதான் ஒரே விஷயம். கருட புராணம் இருக்கு. கருட புராணம் என்னது? ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்க? அன்னியன் படத்துல விக்ரம் ஒன்று சொல்லுவார்ல, கருட புராணம் என்னதுக்கு? நம்ம என்னென்ன பாவம் செய்றோமோ அதுக்கு ஏற்ற தண்டனை. அதுதான் எல்லாம் நினைச்சீங்க. அது வந்து ஒரு சாப்டர் மட்டும்தான், அது ஒரு பகுதி மட்டும்தான். இறந்தவங்க எப்படி இந்த ஆத்மா எங்க போகுது, அந்த ஜேர்னி அடுத்து நம்ம அந்த தற்கொலை பண்றாங்க, சூசைட் பண்றாங்களா? ஐயா பேசி வரங்கடா, ஓகேவா? தற்கொலை பண்றாங்களா? அவங்க மனசுல என்ன இருக்கும் சொல்லுங்க? தற்கொலை பண்றவங்க மனசுல என்ன நினைப்பாங்க? அவங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க, நல்ல கவலையா இருப்பாங்க. இல்ல தற்கொலை பண்றவங்க கவலையா இருப்பாங்க. அவங்க கடைசியா மனசுல என்ன இருக்கும்? செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் செட்டில், எல்லாம் முக்கியமாயிடும். அதுதான் கிடையாது. செத்துற பேர் வாழ்க்கை முடிஞ்சா அடுத்து எங்க போதையா? செத்த பிறகு வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது மகாலட்சுமி மதே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேர்னி, நம்ம பயணம் ஆரம்பிக்குது. அடுத்து எங்க உடம்பு போகுது, ஓகேவா? சில பேர் சொல்லுவாங்க 7 பிறவிங்க கேட்பீங்களா? 7 பேர் தான் இருக்கு உண்மையிலே. ஏமா மதே இது இல்லையா? ஆமாவா? 72 ஐயா நீங்க சொல்லுங்கயா, நீங்க சரியான கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 பிறவி என்பது உண்மையா பொய்யா? உண்மை. ஐயா நீங்க சொல்லுங்க, 7 பிறவி என்பது உண்மையா இல்ல பொய்யா? 7 பிறவி வந்து அது வந்து நம்ம படிச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நெசம் போல தகவல்
பாருங்க, ஒரு ஓட்டு ஆமான்னு வந்திருக்கு, ஒரு ஓட்டு நடு ஓட்டு வந்திருக்கு. நீங்க இருக்கிறது 2 ஓட்டு வந்துச்சு. அவருக்கு மாட்டேன் அவங்க வந்து ஓ சரி, இதுக்கு வருவோம். 2 ஓட்டு வந்துச்சு. ஏன் அந்த கடைசி சொல்லுங்க, ஏன் உண்மையா பொய்யா? உண்மை. 3 ஓட்டு. சுமதி மாதாஜி சொல்லுங்க. நீ என்னை தான் பார்க்கணும், கீழே பண்ண கூட்டிட்டே இருப்பேன், என்னை மட்டும் தான் பார்க்கணும். சொல்லுங்க. உண்மை. சுமதி இல்ல தெரியல. இல்ல இல்ல போய் பொய். இல்லைன்னு சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா, ஒரே சென்று ஒரே மக்கள் கருத்துக்கள். நல்லது. எங்க உங்க பேர் அது கமலா மாதாஜி சொல்லுங்க. பல பிறவிகள் இருக்கு பிரபு, லட்சக்கணக்கான பிறவிகள் சேர்ந்து. இல்ல கேள்வி 7 பிறவி இருக்கா இல்லையா? ஆனா 7 பிறவிகள் இருக்கு. 7 பிறவிதான். அப்படி உண்மையா பொய்யா? உண்மை. உண்மையா? அப்படிங்களா வருது? உண்மையா? அந்த அக்காவா என்னது? அம்மா அம்மாவா? ஆயிரமே மன்னிச்சிருங்க. 7 பிறவின்னு சொல்லி யாரு சொன்னா? 7 பிறவி என்பது 7 பிறவி முடிஞ்சா அதுக்கு என்ன ஆகும்? கிடையாது. புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி பாம்பாகி பேயாகி, இதுவே 7 பேர் தாண்டுது. அப்ப யார் சொல்ற 7 பேருன்னு? ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது அரிது மாநிலனாய் பிறத்தல் அரிது. ஓகேவா? ஔவையார் சொன்னாங்க இதை. அவங்க அரிது மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. கஷ்டம்னா எத்தனை கோடி பிறவிகள் இருக்கணும். ஓகேவா? அப்போ 7 பிறவி 7க்குள்ள நம்ம எதுவும் அடக்க முடியாது. 7 ஜென்மங்கள் அடக்க முடியாது. பல கோடி பிறவிகள் இருக்கு. புரியுதா? அப்போ அதனால ஒரு ஆர்வம் என்ன சொல்லியிருந்தேன், என்ன பேசியிருந்தேன், நான் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கே என்ன சொல்லியிருந்தேன்? 7 பேர் 7 பேர். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? நான் சொன்னது வேதம். ஓகேவா? அப்ப வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேதங்கள் வந்து வேதாந்தம், உபனிஷம், அப்புறம் புராணங்கள். அப்ப கருட புராணம், நான் கருட புராணம் சொன்னேன். கருட புராணத்தை வந்து வெறும் 7 பேர் இந்த வாழ்க்கை எந்த பிறகு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் தண்டனைகள் எப்படி பேசுவது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்காக தான் கடைசியா இது எல்லாத்தையும் எழுதி வியாசத்தில் வந்து மனசு திருப்தி அடையல. கடைசியா தான் என்ன பண்றாரு, கடைசியா வந்து ஒரு புக் பகவான் பத்தி பேசுறது, அதான் பாகவத புராணம். ஏன் வந்து அவர் வந்து இது இவ்வளோ எழுதியும் மனசு திருப்தி அடையல. மகாபாரதம் எழுதினாரு. ஏன்னா அவர் பகவானை பற்றி பேச மாட்டார். அப்போ நாரதர் தான் வந்து வியாசரோட குரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த உன்னத அறிவு கொடுக்குறாரு. என்னன்னா, நீ பகவானை பற்றி பேசினா, பகவானை பற்றி சொன்னீங்கன்னா மக்களுக்கு பகவான் யாரோட புரிஞ்சானா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும். அப்போ இந்த பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய திருவாயில நேரடியாக வருது பகவத்கீதா. ஓகேவா? நீங்கள் பகவத்கீதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா சாஸ்திரத்தோட எல்லாமே ஜூஸாக போடுங்க. நான் சொல்லலாம், மாம்பழம் மாங்காய் வெட்டி வச்சிருக்கு, மாங்காய் ஜூஸு. அந்த வேதாந்தம் வந்து மாங்காய் வெட்டி வச்சிருக்க மாதிரி பகவத்கீதை மாங்காவோட ஜூஸ். இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்கும். நீங்கள் வேதாந்தம் படிக்க தேவையில்லை. நீங்கள் எல்லாம் படித்தது எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கும். பகவத்கீதையை யார் முதல் படிக்க சொல்றா? பகவத்கீதையை யார் படிக்க சொல்றா? சாஸ்திரத்துல ஒரு ஆள் சொல்றாரு, பகவத்கீதை படிக்க எல்லாரும் படிக்க சொல்றாரு. யார் அது? அங்கே சொல்லி கேமரா திரும்ப அங்கே பேசிட்டு தெரியல. பகவத்கீதை யார் படிக்க சொல்றா? என்ன மாதிரி பிரபாதி இப்போ சொன்னாரு, ஆரம்பத்துல பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி சொன்னது யாரு? கவலை வந்தது சைத்தன்ய மகாபிரபுவா? ஓ, பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி யார் சொன்னது? உங்க பேர் என்னது? ஹெலினா. டெலினா. டெலினா. டெலினா மாதிரி சொல்லுங்க. பிரபாத விட்டுருந்தது பாவம். அது அவரே அவர் பேரை பார்த்து அவரே வந்துக்குவார். அவர் விட்டுருங்க, அவர் அமைதியாக பதிவிட்டோம். பகவத்கீதை அவர் சொல்ல பகவத்கீதை படிக்க அதுக்கு முன்னே யார் சொல்ல? பகவத் பிரபா வரதுக்கு யார் படிக்கலையா? பகவத்கீதை படிக்க சொன்னது யாரு? சும்மா பகவான் படிக்க சொல்லவே இல்லை. எல்லாம் நான் வச்சுங்க, பகவான் புக்கு படிக்க சொல்லவே இல்லை. பகவத் படிக்க சொன்னது யாரு? சொன்னது யாராவது சிவபெருமான் பிடிக்கும்? சிவபெருமான் பிடிக்குதா? சிவன் பெருமானை பிடிக்கிறதா? நீங்கள் வந்து
அதுக்கு சொல்ல வர முடியாது. பகவத்கீதையில் வந்து முன்னுக்கு மகாத்மியம் இருக்கு. இந்த பகவத்கீதையை படிக்கணும்னு சொன்னது ஆதி சங்கராச்சாரியார். ஆதி சங்கராச்சாரியார் வந்து யாரு? சிவபெருமான் கலியுகத்தில் ஆதி சங்கராச்சாரியாராக இந்த கலியுகத்துக்கு வந்தார். ஓகேவா? ஆதி சங்கராச்சாரியார் யாரு? வந்து பார்த்துருக்கீங்களா? கையில் வந்து கண்டா வச்சுப்பாரு, துணி போட்டுருப்பாரு, பட்டு போட்டுருப்பாரு. அது இல்லையா? அது கவலைப்படி பார்த்துருக்கீங்களா? கடைசி வந்து நோ ஐடியா. எஸ், அது ஆதி சங்கராச்சாரியார். ஒன்று ஈஸியாக போயிடும்னா ஜனனி ஜனனி படிக்கிறீங்களா? இந்த பாட்டு வீடியோ பார்த்தீங்களா? அது வருவார, அதுதான் சுமதி மாதாஜி புரியுதா? ஓகேவா? சங்கராச்சாரிய சொல்லிச்சா அவர் தான் சிவபெருமான், அவர் தான் பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. 7 முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் கீத மகாத்மியம். பகவத்கீதை படிங்கப்பா, படிக்கையா படிக்கையா படிங்க சொல்லிட்டு அவர் தான் சொல்லிட்டு போனார். கிருஷ்ணர் சொல்லலை. அப்பா நம்ம என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணரை கும்பிடுங்க, பெருமாள் கும்பிடுறது ஒரு டீமு, சிவபெருமான் கும்பிடுறது ஒரு டீமு. கிருஷ்ணரை கும்பிடுங்க, சிவபெருமான் அட்டாக் பண்ணுறது, சிவபெருமான் கும்பிடு கிருஷ்ணர் பண்ணுறது. கரெக்டா? கரெக்டாது செய்யலாமா? அங்கே செய்யலாமா? செய்யக்கூடாது. வைஷ்ணவானா இதா சம்பவம். சிவபெருமான் இஸ் பரம் வைஷ்ணவா. ஓகேவா? சிவபெருமான் கருணை இருந்தால் தான் நீ கிருஷ்ண பக்திக்குள்ளேயே வர முடியும். ஓகேவா? கிருஷ்ணரோட தூய்மையான பக்தர் சிவபெருமான். ஓகே, அப்போ இந்த உன்னதமான அறிவை வந்து படிக்க சொல்றது சிவபெருமான். அதுக்காக தான் இந்த அத்தியத்தில் நிறைய டாபிக்ஸ், நிறைய தலைப்புகள் இருந்தாலும் இந்த இதில் வந்து இந்த 4வது அத்தியாயத்தில் தான் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறாங்க. முதல் அத்தியாயத்தில் வெறும் குருஷேத்திரம் போடுறது என்ன நடக்குது, சண்டை போடுறாங்க, இதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2வது அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவத்தை படிச்சிருப்பீங்க. ஆத்மா எப்படி இறந்த போது என்ன ஆகுது கரெக்டாக படிச்சிங்களா? 3வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ம யோகா, அந்த பலனை கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காத. அது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அழகாக கொண்டு வந்து பிறகு 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பலனை எதிர்பார்க்கறத விட்டுடு, பலனை எதிர்பார்க்காத. அதனால தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லி தான் இந்த உன்னத அறிவு. புரிச்சா? ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாமா? இப்போ தான் கிளாஸ்க்குள்ளே நம்ம போகணும். உன்னத அறிவுனா இதுதான் உன்னத அறிவு. உன்னத அறிவுனா உங்களுக்கு கர்மா வினை அல்லாத பலனை எதிர்பார்க்குற செய்யக்கூடிய அந்த மைண்ட் செட் நிறைய இருக்கு. உங்களுக்கு இதை செய்தால் பலனை எதிர்பார்க்கணும். பரீட்சையில் பாஸ் பண்ண வச்சு முருகா அவனுக்கு 8 தேங்காய் உடைக்கிறேன், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடி கொடு, நான் வந்து எனக்கு என்னப்பா நான் வந்து கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எல்லாத்துலையும் பலனை எதிர்பார்க்குறது. பலனை எதிர்பார்க்குற அந்த மைண்ட் செட் இருக்கிறனால தான் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கோம். எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்குற மைண்ட் செட் இருக்குது, பலனை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம கர்ம பந்தத்தில் ஈடுபடணும். நம்மளை வந்து இந்த உலகத்தை மாட்டிக்கணும். நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது, எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் பகவத்கீதா. நீங்கள் பாருங்கள், பகவத்கீதை ஆரம்பத்தில் அர்ஜுனன் வந்து இன்னைக்கு இருக்கிற என் சொந்தக்காரங்க அங்காளி பங்காளி நான் எப்படி கிருஷ்ணன் சாவடிக்கிறது இல்லை சாவடிக்க சொல்கிறாரு. உன் சொந்தக்காரன் தான் நீ சாவடிப்பியா, உன் மண்ணுக்கு உன் சொந்தக்காரன் தான் நீ சாவடிப்பியான்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறாரு. நியாயமான கேள்வி இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அர்ஜுனன் குழம்பி போயிடுறாரு. குழம்பி என்ன பண்ணுறாரு, 7வது ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் சிஷ்யத்தியம் சாத்தியமாக கோபுரம் பண்ணா, நான் உங்களை சிஷியனாக சரணடைகிறேன், எனக்கு குருவாக இருந்து எனக்கு வழிநடத்து சொல்கிறாரா இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரா இல்லையா? அப்போ குருவாக கிருஷ்ணன் ஏற்றுக்கிறாரு. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஆத்ம தத்துவத்தை கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, நீ பலனை அந்த கருமை அதை வேலை செய்யி அதை கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காத. இதனால என்ன சொல்கிறாரு, நீ எதுவுமே எதிர்பார்க்காத, நீ எனக்காக மட்டும் வேலை செய்யும். அப்போ சொல்லி நிறைய சொல்கிறாரு. அடுத்த 12வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு, கரிஷே வசனம் தவா, கிருஷ்ணா நீ இப்படி சொல்லு, யார் தலை சீவனும் நான் சீவிடுறேன். அப்புறம் பகவான் சொல்லு, சர்வதர்மா பரித்தேச்சா மாமேங்க சரணம் வச்சா ஆம் சர்வாபேபியோ ஓசஜாமி மாசுஜா. சர்வதர்மா பரித்தேச்சா எல்லாத்தையும் விட்டுடு, எதுவுமே நீ எதுவுமே என்னென்ன கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுடு. சர்வதர்மா பரித்தேச்சா விட்டுடு. மாமேகம் ஏகம்னா என்னை மட்டும் யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? கிருஷ்ணன் சொல்றாரு. மாமேகம் சரணம் பிரஜா. பிரஜானா என்ன அர்த்தம்? பிரஜா என்ன அர்த்தம்?
இல்ல பிரிஞ்சானா பிருந்தாவனம் ப்ரோ அத கிருஷ்ணர் அதுக்குள்ள பிருந்தாவனத்துக்குள்ள ஒரு உதாரணம் கிடையாது. ஏன் சரணம் பிரஜனை என்னன்னா பிருந்தாவனத்தோட கோபர்கள் என்கிட்ட எப்படி எதிர்பார்க்காம சரணடைந்தாங்களோ அந்த மாதிரி எதிர்பார்க்காம எனக்கு சரணடையணும். கோபர்கள் கிருஷ்ணரை பிருந்தாவனத்தை கூட்டு அக்குலர் கூட்டு போகும்போது அவங்க ரதத்தை விழுந்துருவாங்க. எங்களை ஏற்றிட்டு நீ கூட்டு போயா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் உயிரை விட எங்கள் கிருஷ்ணர் தான் முக்கியம். எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம சரணடையணும். அப்படி அடைஞ்சா அகங்குவாம் சர்வ பாவேப்பியோ உனக்கு எல்லா பாவங்களையும் எடுத்துடுறேன். மோக்ஷாமி மாசுஜா நீ பயப்படாத எல்லாத்தையும் பார்க்க. பகவான் கிருஷ்ணன் என்ன எதிர்பார்க்க அல்டிமேட்லி என்னன்னா நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. என்ன சொல்றாரு, என்னை பாதிக்கும் செயல்கள் எதுவும் இல்லை. கிருஷ்ணரை எதுவுமே பாதிக்காது. செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. வேற எங்க சொல்லிட்டாரு சொல்றதே நான் எந்த பலன் நான் விரும்புறது இல்லை. அவர் விரும்புறது இல்லை. அவர் ஃபாலோ பண்ற நம்ம பலன் எதிர்பார்க்கலாமா? சொல்லுங்க எதிர்பார்க்கக்கூடாது. எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. என்ன கிருஷ்ணா நான் கண்ணாடிக்கு வளர்க்க போட்டேன், என்னை இப்படி பழி வாங்கிட்டிய கட்டா இல்லையா? நம்ம நிறைய பண்ணுறோம், கஷ்டமாக வருது. வெளியில் நல்லா தான் இருக்கான், சிக்கன் மட்டனு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில் கடவுள் வழி பண்ணாமல் இருக்காங்க. அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா காசு வருது. நான் இவ்வளோ வழி போடுறேன். நான் வீட்டில் உட்காந்து டீ பார்த்து கொடுப்பேன். ஆனால் அதெல்லாம் விட்டு நான் கிளாஸ் கேட்குறேன். இவ்வளோ செஞ்சோம், ஏன் எனக்கு கஷ்டம் வருது? கேள்வி வருதா இல்லையா? ஏன் கஷ்டம் கொடுப்பாரு? நல்லா பக்தி பண்ணுறோம், கஷ்டம் வருதா இல்லையா? கஷ்டம் வருதா இல்லையா? ஆனால் தெரியல நல்லா இருக்காங்களா இல்லையா? எனக்கு சுமதி பற்றி அக்செப்ட் பண்ணுறேன். நான் சொல்லுங்க டெல்லிக்காவா டெல்லினா சொல்லுங்க. கஷ்டம் கொடுக்கலங்க, நம்ம அவர் மறந்துடுவோம். அப்படி அவருக்கு கஷ்டமே கொடுக்கல, அதே கஷ்டம் கொடுக்கலாம் விட்டு ஓடாங்க வருது. சரி சொல்லுங்க. அதான் கஷ்டம் கொடுக்கலாம், நம்ம மறந்துடுவோம். நம்மளுக்கு தான் கஷ்டமே இல்லை, அப்பயா கடவுள் கொடுத்துட்டு கஷ்டம் இல்லைன்னா மறந்துடுவோம். கஷ்டம் தான் நம்ம தேடி வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையில் அப்படியே நடக்குதா? கஷ்டம் இவ்வளோ கூப்பிடுறேன், அவனுக்கு வழக்கெல்லாம் போடுறேன், எல்லாமே பண்ணேன், அவனுக்கு கருணை இல்லையா? இனி உனக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே போச்சு போட்டுருக்காங்க. நான் உண்மையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். உண்மையில் நடந்தது. ஒருத்தவங்க நல்லா பக்தி செஞ்சாங்க, ஓகேவா? நல்லா நோம்பை வழி பல பண்ணுறாங்க, ஓகேவா? அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நல்லா பார்த்துட்டாங்க அம்மாவை. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு வழிபாடு விட்டுட்டாங்க. இனியே விட மாட்டேன், வெளிவிட மாட்டேன். அது ரைட்டா? நான் எங்கள் அம்மாவுக்காக தான் உனக்கு வழிபட்டேன், எல்லாமே செஞ்சினேன். எங்கள் அம்மா காப்பாற்ற முன்னாடியே இனி உனக்கு ஒன்றுமே கிடையாது, உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நியாயமான சிந்தனையா இல்லையா? பிரச்சனை சொல்லுங்க. டெல்லியில் வந்துட்டு அக்கா பேர் உட்காந்து அனுதாரா மாதிரி. ஓகே சொல்லுங்க. அனுதாரம் அவங்க அம்மாவை கஷ்டப்பட்டு பார்த்துட்டாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, ஓகேவா? முருகர் அன்னைக்கு கும்பிடுவாங்க, முருகர் நாயகம் கும்பிடுவாங்க. ஆனால் கடவுள் என்னை எங்கள் அம்மாவை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சாமியே கும்பிடுது. அது ரைட்டான சிந்தனையே இல்லையா? சொல்லுங்க. முதல்ல கேட்டுருக்காங்க. ஏன்னா நான் அவங்க பேசணும்னு நினச்சிருந்தேன், அவங்களாம் இப்போ பேச ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க. எங்க அம்மாக்காக நான் வேண்டினேன், ஆனா ஏன் காப்பாத்தல? அது நம்ம சொல்றோம். அவங்க அம்மா அதாவது சுடுத்தானி நம்ம காலில் ஊத்துற, சுடுத்தானி அவங்க காலில் ஊத்துருக்கு. வலியும் வேதனை அவங்க தானே இருக்கும். அவங்க நினைக்கிறது தப்பா ரைட்டா? நியாயமானதா நியாயம் இல்லையா? ஐயா உங்க பேர் ஐயா? உங்க பேர் விஜயகுமாரா? விஜயகுமாரா பேர்லாம் வருவோம். நல்லா தரப்பிகர் விஜயகுமார் ஐபிஎஸ். சொல்லுங்க, நியாயமான சிந்தனையா நியாயம் இல்லையா? நியாயம் இல்லையா? ஓகே, நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாமே இல்லைன்னு சொன்னாலும் இது நம்ம சுற்றி நடக்குதே இல்லையா? நியாயமெல்லாம் வருது. ஏன்னா நம்ம கடவுளை கிடைக்கிறப்போ வேண்டுறோம்,
இங்கே இதுக்கு சொல்ற இந்த பாயிண்ட் பகவான் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பகவான் கும்பிட்டு நம்ம பலனை எதிர்பார்க்குறோம். நம்ம பலனை எதிர்பார்க்குறோம். எங்கள் அம்மா காப்பாற்று, எங்கள் அப்பா காப்பாற்று, நான் காப்பாற்றலாம். ஆனால் பகவான் காப்பாற்றுட்டாரு, சாக வச்சுருவாரு. ஓகேவா? நம்ம என்ன ஆயிரும், நம்ம வெறுப்பு வந்துடும். ஓ ஒரு நாள் கூட வெறுப்பு பண்ணுறேன் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த வெறுப்பு இந்த கடவுளை கும்பிடாமல் போகிறது, இந்த டைலாக்லாம் பேசுறது, அம்பாளுக்கு இல்லை கிருஷ்ணனுக்கு உட்காந்து நான் உனக்கு கும்பிட்டனே, நீ காப்பாற்றுதே, ஏதோ உனக்கு சோறு கிடையாது, உனக்கு வழிபாடு கிடையாது, உனக்கு விளக்கு கிடையாது, உனக்கு பூஜை கிடையாது, இன்னும் வழிபட மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் சாத்திடுவாங்க. இதெல்லாம் வந்து யார் பேசுவா? இந்த மாரிலாம் வந்து யார் பேசுவாங்க வந்து சொல்லுங்க. ஓ இந்துக்கள் மட்டும்தான் பேசுவோம். இந்துக்கள் மட்டும்தான் பேசுவோம். கிறிஸ்துவங்க எங்கேயாச்சும் கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லை பேசுவாங்க, அல்லாஹ் இல்லை பேசுவாங்களா? அவங்களுக்கு சாவு வரும். அவங்க ஊர்ல இருந்து குட்டு போடுறாங்க, அவங்க ஊர்ல குத்து சாவுறாங்க. கட்டாலே கமலா வருது, எங்கேயாச்சும் கர்த்தர் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, அல்லாஹ் இல்லை சொல்லியிருக்காங்க. என்ன வந்துச்சு சொல்லுங்க. உங்க மதத்துல சுதந்திரம் இருக்கு, என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை இதுக்கு அவங்க மதத்துல இப்போ இஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி சொல்ல முடியாது, சொன்னீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதே தான் அவங்க கொஞ்சம் ஊக்குவிக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி இருக்கிறாங்க, அப்பதான் அதான் காமிச்சிங்க. நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுறது மட்டும் கிடையாது. நம்ம எல்லாம் என்ன வேணா பேசலாம், நம்மளுடைய தர்மம் வந்து அனுமதிக்கல, அது நம்மள உருவாக்கிக்கிட்டது. அதான் காமிச்சிங்க. யாருக்கு அல்லாஹ் இல்லை, கிறிஸ்துவ கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுக்கு வந்து கண்டிச்சாலும் கேட்டு மதிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இல்லை. நம்ம கோயிலில் தேவாரம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறங்க, ஸ்கூலில் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறங்க, நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தான் குரு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாரு, எல்லா இடத்துல தான் போகிறாங்க. ஓகேவா? இவன் எவ்வளோ பேர் நம்ம மதிக்கணும், எவ்வளோ பேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அப்போ இந்த கடவுள் இல்லை, இதெல்லாம் டைலாக் கொடுக்குறது நம்ம மட்டும் தான் பேசுவோம். ஏன்னா நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இல்லை, ஒரு என்ன சொல்கிற ஊர் நிகழ்ச்சிக்குள்ள இல்லை. அதாவது வந்து எம்மதம் சம்மதம் சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலாம், மனசு சுத்தமாக தான் போதுங்க. அந்த நேரம் பிடிச்சிட்டு போகுது, மஞ்சள் தண்ணி வேப்பரையை போட்டு கலையை பிடிச்சிட்டா மனசு சுத்தமாயிடும். ஆற்ற மன்னிச்சிடுவா, கிருஷ்ணன் மன்னிச்சிடுவாரு. திரும்பி வீட்டில் போயிட்டு என்ன தொழில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ராங் மென்டாலிட்டி உருவாக்குறது நம்ம தான். ஓகேவா? சாஸ்திரம் எதுவும் சொல்லப்படல. ஏயா மஞ்சள் தண்ணியில் வேப்பரையை போட்டு கரைச்சி குடிச்சிட்டா மனசு சுத்தமாயிடுமா? என்ன மாதிரி அப்படி சொல்கிறாங்களே இல்லையா? மஞ்சள் குடிச்சிட்டா எல்லாம் சுத்தமாயிடும். இட்ஸ் வெரி வெரி ராங் மென்டாலிட்டி. இதுதான் பலனை எதிர்பார்க்கறதுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராங் மென்டாலிட்டி. இங்கேருந்து ஆரம்பிக்குது, எது எடுத்தாலும் பலனை எதிர்பார்க்கறது. அதாவது எனக்கு ஆசைப்படுறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடு, நீ செஞ்சு கொடுக்கலையா நான் தூங்க மாட்டேன், நீ எவ்வளோ பேர் ஆளாக தூக்கி போட்டுருவேன். நம்மளுக்கு பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. உதாரணம் வச்சுக்கல, இங்கே வரீங்க ரெகுலராக வைக்கலாம் இல்லை எல்லாரும் ராதா கிருஷ்ணா பிரியா. ஓகேவா? பகவான் இருக்கிறா இல்லையா? கடைசியாக மாதிரி நீங்கள் ஒரு நாள் சேவைக்கு வரீங்க. ஓகேவா? என்ன க்ளீன் பண்ணுறதுக்கு வரீங்க. ஓகேவா? திடீர்னு பார்க்குறீங்க உள்ளுக்கு சத்தம் கேட்குது, ஓல்ற வந்து பார்க்குறீங்க, பார்த்தா கிருஷ்ணன் நிற்கிறார். கிருஷ்ணா மாதாஜி நான் உங்களுக்கு காட்சி சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே எல்லாரும் கேட்குறா. இப்போ கிருஷ்ணன் நிற்கிறாரு, ஆதாராக நிற்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? சரி ராதாகிருஷ்ணன் விடுவோம், நீங்கள் அதே கிருஷ்ணா சொல்றீங்க. ஓகே சொல்லுங்க மாதாஜி, நீங்கள் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு நீங்கள் எந்த தேவ அதிகம் வழிபட்டீங்க? மாரியம்மா. ஓகே அம்மா ஆரியம்மன் கடைசி நாள் ஓகேவா? சரி அம்மா வந்து காட்சி கொடுக்குறாங்க. சுமதி என்னை பார் நன்றாக என்ன சொல்கிறேன், கட்டாலியா? ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓகே அது சரி. அடுத்து ஆசீர்வாதம் கேட்பாங்க. ஓகே ஆசீர்வாதம் கேட்டாச்சு. அடுத்து அப்படி நிற்கிறாங்க, முருகன் நிற்கிறாரு, முருகன் பேர் நிற்கிறாரு, ஆறு படைகள் நிற்கிறாரு இருக்கார், முருகன் நிற்கிறாரு. ஆசீர்வாதம் கேட்டாச்சு, கருணை கேட்டாச்சு. அடுத்து அப்படி நிற்கிறாரு, என்ன பண்ணுவோம்? மணி ஆகுது, 1 மணி நேரம் ஆச்சு, முருகன் நின்றுட்டே இருக்காரு. என்ன பண்ணுவீங்க?
ஓகே அது கொடுத்தாச்சு ததாஸ்து கொடுத்தாச்சு அடுத்து உணவு சாப்பாடு ஓகே ஓகே எல்லாம் கிடச்சிருப்பா கொடுத்துறாரு அடுத்து என்ன வேணும் கேட்கறது அவனுக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேட்க சொல்லுங்க அடுத்து கேட்குறீங்க இது மாதிரி இது பின்னாடி ஒரு லாஸ் ஒரு பெரிய விஷயம் இருக்கு அதை கொண்டு வர நிற்கிறாரு என்ன பண்ண அடுத்து கபடி கிடைச்சு சாப்பாடு கிடைச்சு எல்லாம் கிடைச்சு அடுத்து என்னது 2 மணி நேரம் ஆச்சு 3 மணி நேரம் ஆகுது நிற்கிறாரு என்ன பண்ணீங்க போங்கன்னு சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. 4 மணி நேரம் ஆச்சு 5 மணி நேரம் ஆச்சு 8 மணி நேரம் ஆச்சு நிற்கிறாரு அதிசயமா பார்த்தா அம்மா அடிக்கிறாங்க ஏமா சேவை போனியே எங்கே நிற்கிறாங்க என்ன பண்ணீங்க அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு அப்படி நிற்கிறாரு என்ன பண்ணீங்க ஏன் வந்திருக்காருன்னு கேட்குறேன். நான் உங்களோட வந்திருக்கேன்னு சொல்றாரு வேற அப்படி நிற்கிறாரு என்ன பண்ணீங்க தெரியல. இதுதான் நம்ம கட்டுள்ள ஜீவாத்மா நம்ம ஏன் பந்தப்பட்டிருக்கோம்னா இதுதான் நம்ம ஏன் பந்தப்பட்டிருக்கோம்னா நம்ம என்ன கேட்கணும்னு தெரியும் சாப்பாடு அடுத்து யாரு போவா அவருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும். அவரு நான் சாப்பிட வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு இதுதான் நம்ம கட்டுள்ள ஜீவாத்மா உள்ள கரிசனம் ஆமா போய் வேணான்னு கேட்கணும். நம்ம இது இப்போ எதுக்காக இந்த பகவத்கீதை கிளாஸ்லாம் வரும் நம்ம இதெல்லாம் எதுக்கு இது கிருஷ்ண பத்தி எதுக்கு வரும் சொல்லுங்க எதுக்கு இது வரும் உருவப்பட எதுக்காக இந்த ஏக்கு உருவாக்குனாரு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இதனால என்ன நடக்கும் சொல்லுங்க தமிழ் சொல்லுங்க இறப்பு பிறப்பு இல்லாம நோய் நொடி நெருப்பு பிறப்பு இல்லாம கிருஷ்ணாவை அடையும். இதுதான் கடைசி ஒரு கட்டளையா அதை கேட்டது இதுதான் கோல் பகவான் வந்து சேரணும் அங்க வந்து பகவான் நிக்கிறாரு முருகன் நிக்கிறாரு காசு வேணும் ஹெல்த் வேணும் அப்ப நீ ஒண்ணு இங்கதான் இருக்குதான் நீ பிளான் பண்ணியிருக்க வெளியாகணும்னு பிளான் பண்ணல உடனே திருப்பி வந்து ஸ்கூலுக்கு போய் பிறந்து கல்யாணம் பண்ணி அங்க அடி வாங்கி இங்க வடு வாங்கி திருப்பி வந்து சீக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கிட்னி சட்னி ஆகும் அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் ப்ளோக் வரும் அப்புறம் வந்து இடுப்பு நீர் வரும் கால் வெட்டுவான் விரல வெட்டுவான் முட்டி வெட்டுவான் புடவை வெட்டுவான் அப்புறம் பிள்ளைங்க பார்க்காதுங்க சரிப்பா ஹாஸ்பிட்டல் அப்பா ஹாஸ்பிட்டல் இருப்பாரு எமர்ஜென்சியில் நான் போயிட்டு சாப்பிட வேண்டிய போவேன் அப்போ தான் பார்த்தா உயிர் எடுத்துருவாரு யாரும் இருக்க மாட்டாங்க திருப்பி இது அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்பட்டா ஏன்னா அதுக்கு தான் நம்ம கேட்குறோம் சாப்பாடு வேணும் என்ன ஹெல்த் வேணும்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறோம் இதுதான் பலனை எதிர்பார்க்கறது முடிய சொல்லுறது வந்தோட என்ன கேட்கணும் போத வந்தோட என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் கிருஷ்ணர்கிட்ட போயிடும். எஸ் டெல்லிகா டெல்லினா டெல்லிக்கு போத கேட்டுருங்க காலையில போயிடணும் அதுக்கான படாப்பாடு பண்றோம் அப்புறம் ரெடியா இருக்குமா இப்ப ராதாகிருஷ்ண பிரியா கதவு சாத்தப்பா கேட்டு எடுத்து மூடு எல்லாரும் இப்படி நேரா கிட்ட போலாம் கூட்டா எல்லாரும் ரெடியா ரெடியா நீங்க பரவாயில்ல எல்லாம் ஃபேமிலியா இருக்கீங்க அம்மா வந்துருக்காங்க அம்மா வந்துருக்காங்களா வேலைக்கு போயிட்டேன். அம்மா வேலைக்கு நம்ம தேட பண்ணாங்களா என்ன பிள்ளைய சேவையாரு பிள்ளை சட்டி அனுப்புறேன் குடும்பம் ஏதோ கொஞ்சம் ஹஸ்பண்ட் தேடுவாரு எங்களே எப்படி ஓகே ஆனா உண்மையிலே மனத்துக்கு நம்ம ரெடியா ரெடியா இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு முடியாது மகவை இப்போ கூப்பிடாரு இந்த நிமிஷம் 16ஆம் தேதி 8வது மாசம் இந்த 2026 எல்லாருக்கும் நான் வந்து பேர் கொடுக்குறேன் இப்பவே இந்த நிமிஷமே இப்பவே எல்லாரும் கிளம்பலாம் ரெடியா எல்லாரும் ஒரு தாய்க்கும் சொல்லுவாங்க நான் ரெடி இல்ல அது இருக்கிறாரா வீட்டில் இருக்கிறாரா கணவர் யார் சமைச்சு கொடுக்குறாங்க வீட்டில் இருக்காங்களா அதாவது நம்ம ரெடி ஆகணும் அந்த ரெடி ஆகுறதுக்காக தான் இந்த உன்னத அறிவு இதான் பகவான் என்ன சொல்றாரு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நம்மளும் அவர் ஃபாலோ பண்ண நம்மளும் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அப்பா நம்ம எப்பவுமே ரெடி ஆகணும் கடைசி லைன் என்னை பற்றிய இவ்வுண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளில் பாதிக்கப்படுவதில்லை
அப்போ பகவானை பற்றி நம்ம எப்போ தெரிஞ்சுக்கணுமோ மாதிரி சொன்னீங்களே கொஞ்சம் உள்ள இருக்குங்க அந்த பந்தத்தை மாற்ற மாட்டோங்க முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க ஃபுல்லாக சிவபெருமானுடைய அடியார்கள் நிறைய இருக்காங்க. அதில் சிவபெருமான் அடியாரில் அவர் கதை சொல்கிறார். அதுக்கு நம்ம மறந்தே வெளியில் காசு ரொம்ப குறவாச்சு. இந்த மாதிரி கட்சி வந்தால் தான் கதை சொல்கிறது. ஓகேவா? சிவபெருமான் அடியாரில் ஒரு அடியார் இருக்காரு. என்னதுன்னா பேர் வந்து சிறு தொண்டர். அதுக்கு முன் நாயமாரில் ஒரு தொண்டர் இருந்தார், சிறு தொண்டர். அவருக்கு ஒரு மனைவி ஒரு பையன் பேர் சீரடா. ரொம்ப அழகான பையன். அது தான் வயசு அவங்களுக்கு 4 வயசுங்களா 5 வயசுல பையன் அதே மாதிரி தான். அப்போ சிவபெருமானுக்கு வந்து என்னென்னா சிவபெருமான் அடியார்கள் யாராக வராங்களோ அவங்களுக்கு வந்து தங்க வச்சு சாப்பாடு பரிமாறி அந்த தொண்டு செய்தது ஒரு உரை தொண்டு. வரக்கூடிய பக்தருக்கு யாராலும் அடியார்கள் வராங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் உரை தொண்டு. இந்த கதையை நீங்கள் கேளுங்க, நீங்கள் வீட்டுக்கு போனால் மறக்க மாட்டீங்க. பகவானோட பக்தராக சிவபெருமான் தன்னுடைய ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பரிசீலிப்பார், அந்த அளவுக்கு பரிசு நம்மளாம் அவன் தாங்க மாட்டோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நிறைய கதைகள் இருக்குது. பகவான் வழியிலுக்கு சிவபெருமான் இருக்குது. பிரச்சனை எங்கள் ஞாபகம் சொல்கிறேன். அப்போ சிறு தொண்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு சமைச்சு கொடுக்குறது. அப்போ சிவபெருமான் பார்க்குறாரு, ஓகே இவர் வந்து என்னுடைய லோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வைகுண்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கைலாசம் கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் ஒரு பரிசு இருக்கும். எனக்கு எதுவுமே பரிசு வச்சா தான் தெரியும். பரிசு தான் என்ன இது கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து எதுக்காகனா நம்மளைய பக்குவப்படுத்துறதுக்கு. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நம்புறியா இல்லை வெளியே ட்ராமா போறியா? அப்போ டெஸ்ட் பண்ணுமா இல்லையா? தகவல் மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி வியாபாரம் பண்ணுறீங்க. ஒரு அக்கா வராங்க, அக்கா நான் நல்லா சமைப்பேன், எங்கள் வேலைக்கு சேர்த்துக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? கேட்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீ பக்தி பண்ணுற, நீ எப்படி பக்தி பண்ணுற சொல்லி அவங்க கேட்பாரு. ஓகேவா? எப்படி பக்தி பண்ணுற என்ன பண்ணுற சொல்லி அவங்க டெஸ்ட் சொல்லுவார். அப்போ அதே மாதிரி சிவபெருமான் டெஸ்ட் பண்ணாரு. வார மாதிரி கொஞ்சம் முடிச்சிடறேன். ஓகேவா? லேசாக இருக்கு. அப்போ சிவ தொண்டர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வராரு, சிவ தொண்டர் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா கபாலீஸ்வரர் வேஷம் கொடுக்குறாரு. கபாலீஸ்வரர் என்ன இருக்குன்னா அது ஒரு 6 அடி உயரம், ஃபுல்லாக மண்டோடு பெரிய முடியை சுற்றிக்கிட்டு வராரு. கண்டாசுவரர் சங் நடந்துவார். சிறுகுண்டா ஓ அடியாரு நடக்கு, நான் என்ன தொண்டு செய்யணும், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் பார்க்குற மனைவி பின்னாடி வராங்க. நான் அந்த ஆலமரத்து கீழே இருக்கிறேன், நீ வா, நான் உனக்கு அங்கே உனக்கு மீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அங்கே போயிட்டு அவங்க உட்காந்துட்டார். கபாலீஸ்வரர் உட்காந்துட்டார். போய் சுத்தர் வைக்கிறேன், உங்களுக்கு என்ன நான் சொல்லி நான் சமைச்சு கொடுக்குறேன். என்ன கேட்டுருப்பேன் எங்கேதான் அவர் படிச்சிருக்கிறார். இவன் எந்த அளவுக்கு என் மேலே பக்தியாக இருக்கான். எனக்கு வந்து மனசு கறி வேணும், மனிதனுடைய கறி எனக்கு வேணும், சமைச்சு எடுத்துருவார். இவர் பார்க்குறது சரி என்ன வேணும், ஓகே எனக்கு 5 வயசு இளம் பையனை வந்து ஆவல் பையனை எனக்கு வந்து கறி செஞ்சு எடுத்துருவார். அதுலேயும் அவன் அலைச்சல் பண்ணிதான் இருக்கும், எந்த ஒரு கூட போனதும் இருக்கக்கூடாது. ஆனால் அவன் சாவடிக்கும் போது அவன் அழுவக்கூடாது, சிரிச்சுட்டே சாகும். அந்த மாரி வந்து எனக்கு எடுத்துருவான். ஓ சொல்கிறார். இவர் வந்து எந்த அடியாரோடைய பேச்சையும் மீறுதில்லை, நீ செஞ்சு ஆகணும். என்ன பண்ணுறது பார்த்தா இது சொன்ன எல்லா ஸ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு தான் போடுது. இந்த பையன் தான் வந்து 5 வயசு பையன், அது கூட படிக்கிற யாரும் இல்லை, ஆம்பல் பையன் தலைச்சல் இல்லை. என்ன பண்ணுறாரு, மனைவிக்கு போய் சொல்கிறார், இந்த அடியார் கேட்குறாங்க என்ன பண்ணுறது. அவங்க போய் எப்படி போய் சொல்கிறார் மனைவி கிட்ட. சரி என்ன பண்ணுற, அடியாரே கேட்குறாங்களே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனசை கட்டுப்படுது. இது சாதாரண இல்லை, ரேசமானது புரியுதா? என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அதுவும் சொல்லிட்டாரு, அம்மா பிடிக்க அப்பா பிடிக்க அம்மா தான் கழுத்தா இருக்கும். ஓகேவா? அதை சொல்லி யோசிக்கணும். நான் சொல்கிறத படம் மாதிரி இப்படி யோசிக்கணும். ஏஐ போட்டுங்க, எது வேணால் போட்டுங்க. என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து மடியில் படுக்க வச்சு சீரலா வா அவங்க கதை சொல்கிறாங்க, படுத்துன்னு சொல்லி மடியில் படுக்க வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க கதை சொல்கிறாங்க. அவர் சிரிச்சுட்டு இருக்காரு, அவர் சிரிச்சுட்டே தூங்கிட்டார். என்ன பண்ணுறாங்க, அப்பா பிடிக்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கட்டி எடுத்து ஃபுல்லாக புடவெல்லாம் கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து ரத்தமாக ஆகும், வெட்டியாச்சு. என்ன பண்ணுறாங்க, கொண்டு போடுறாங்க, அழுகுறாங்க. அவங்க மனைவி அவங்க கடவுளை அழுகுறாரு. என்ன பண்ணுறது,
சிவபெருமான் உட்காந்து பார்த்துருக்காரு. அங்கேயே பார்க்கல. எல்லாம் விட்டியாச்சு, கறி சமைச்சாச்சு. சூடாக்கி கறி எடுத்துட்டு வர இதுவே ஓவர். இதுக்கப்புறம் பண்ண சிவபெருமான் தெரியுமா? தலை எங்க? தலைய சூப் தலையை இடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துருவோம். இப்போ சிவபெருமான் உட்காந்தாரு. சிவதுண்டா நீ உட்காரு. சிவதுண்டா உட்காந்த பிறகு அவரால் அப்படியே தாங்கலை. சிவதுண்டா கேட்குற சிவபெருமான் கேட்குற எங்கே பையன் சீரனாக கூப்பிடுது, அவனும் வரணும், எங்கேருந்து போய் கூப்பிடுது. அவர் தான் வெட்டி கேஸ் வச்சுருக்காரு. ஆனால் அவர் சொல்லலை அவர்கிட்ட. சரி அவர் பேச்சு மேற்கொள்ள சொல்ல போய் போகிறாரு. நீ கூப்பிடு, அவன் வருவான்னு. ஏன் சீரனா சீரனா கூப்பிடுறாரு. அப்போ பின்னாடி தோட்டத்திலே தான் பையன் விடுவார். பார்த்தோன்னா அப்படியே பூஸ் பண்ணுவான். அப்படியே ஆச்சரியமாயிட்டு, ஐயோ என் பையனை உயிரோட வரேன். அப்போ திருப்பி அந்த 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 ஆளை பார்த்து போய் பார்க்குறாரு. சூழ்நிலை அந்த ஆளை காணும். தப்புன்னு பார்க்குறாரு. மேலே வந்து அந்த இதில் நிற்கிறார். அந்த கூல் காலையில் நிற்க காலை மேலே உட்காந்துருக்காரு. ஸ்ரீலா உன்னைய பக்தி உன்னுடைய சேவை கண்டு நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன். நீ உன் மனைவி நீ கூட அப்படியே கூட வந்துருக்க சொல்லிட்டு அப்படியே குடிப்பாங்க. ஏன் ஸ்ரீலா அப்படின்னா இந்த பையன் அவரும் இன்னொரு நாயனாரா மிகப்பெரிய பக்தராக இந்த பூமியில் வாழ்ந்து அவரும் பகவானுக்கு பேசியிருந்தார். இது எதுக்கு நான் சொல்றேன்னா நம்பிக்கை. நம்பிக்கை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கடைசியில் சொல்றாங்க, என்னை பற்றிய உண்மையை அறிபவன் செயலின் விளைவுகளால் பாதிக்கப்படவில்லை. எந்த ஒரு செயலும் உங்களை பாதிக்கப்படாது. அவர் பையனை வந்து வெட்ட முடியாது போய் சொல்லிக்கலாமா இல்லையா? சொல்லிக்கலாமா இல்லையா? ஆனால் அவர் செஞ்ச ஏன்னா இந்த விளைவுகள் எதுவுமே பாதிக்காது. நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பறிச்சு கொடுக்க மாட்டாரு விஜயகுமார் பிரபு. நம்மளுக்கு சின்ன சின்ன பறிச்சு கொடுப்பாரு. எதுக்காக? நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக. ஒரு பரிசை படிக்கணும் எப்படி எதை வச்சு உங்களுக்கு கொண்டு போகிறது? இப்போ எவ்வளோ வந்துச்சு, நீங்கள் 5 அடி கழுவுறீங்க, சுத்தமாக கழுவி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு உள்ள வரப்பு இல்லையா? சரி இவங்க சேர்த்துல வரலான்ட்டு மேலே வந்து உள்ளே வந்து மிதிக்கிறாங்க. இது எப்படி ஆகும்? வண்டிக்கு சூரியன் ஏறுமா இல்லையா? இவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் கீழே சேர்த்து வந்துருங்க. அப்போ நம்ம இந்த சம்சார இந்த சாக்கடைக்குள்ள, இந்த உலகத்தின் சாக்கடைக்குள்ள இந்த காம குரோத லோப மோக மத மாச்சரிய 6 வகை அழுகைகள் உள்ள இருக்கு. காமனா வந்து என்னது? அதிகமான காம இச்சை. இந்த காமம் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகேவா? காமம் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதாவது வந்து நம்மளை வந்து நல்லவனை கெட்டவனா மாற்றி காமிச்சு. காம குரோத கோபம் மிக மிகப்பெரிய ஒரு டேஞ்சர், மிகப்பெரிய ஆபத்து. காமம் காம குரோத லோபனா பேராசை. பகவத் சொல்றாரு, இந்த காம, இந்த குரோத, இந்த லோப பேராசை, இந்த 3 தான் ஒரு நரகத்தை கொண்டு போகும். காம குரோத லோப மோகனா பட்டுது. காம குரோத லோப மோக மதன ஆகாரம். ஏய் நான் தான் இங்க என்னை எப்படி செஞ்சிருக்கியா? நான் இல்லைன்னா சமைச்சிட முடியுமா? நான் தான் இங்க டாப்பு. இதான் ஆகாரம். காம குரோத லோப மோக மாச்சரியம் பொறாமை. பொறாமை எப்படி? வெயில் இருக்கு, கவலை எரி, நல்ல இன்னோட நீங்கள் நல்லா பாடிட்டாங்களே, இன்னோட நல்லா சமைச்சாங்களே, ஓகேவா? இது போகிறாங்க. இந்த 6 வந்து நமக்குள்ள ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு, அழுக்கு. இந்த அழுக்கை வச்சுக்கிட்டு மக அடிக்கடி வந்து நின்றாலே கோவப்படுறோம் நம்ம. இந்த அழுக்கை வச்சுட்டு எப்படி பகவானுக்கு போக முடியும்? பகவான் சப்புன்னு விட மாட்டார் கணத்துல. அப்போ இந்த அழுக்கை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்துறது? எப்படி சுத்தப்படுத்துறது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதுதான் சாட்டிங் பண்ணுறது. தூங்குறாங்களே, சாட்டிங் ஒழுங்காக பண்ணுறது இல்லையா? ஜவாப் பண்ண சொன்னால் பண்ணுறது இல்லை. பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மாலை எழுதி விட்டுறது கீழே. பண்ணிட்டேன் கொடுப்பாரு. கேட்குறாரு, எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். என்ன பண்ணோம்? அப்போ சாட்டிங் ஒரு வகையில் இருந்தாலும் உள்ளூர் வகையில் நம்மளை சுத்தப்படுத்துவது எப்படி? நம்மளுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாரு. நீங்கள் எப்படி கடந்து வரீங்க, அந்த பிரச்சனை கொடுக்குறதே எதுக்காக? நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அது உங்களோட திறமை பொறுத்திருக்கு. நம்பிக்கை இருக்கா இல்லை விட்டுட்டு ஓடுறீங்களா? கஷ்டமாக புரியுதா? இருக்கா இல்லை குறையுதா? இல்லை வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு நான் வந்து பகவான் வழிபடுறேன், இதனால அங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அவங்க ஒரு கனி மாரி கொடுக்குறாங்கன்னா அதை மெத்த கீழே வச்சுட்டா அது வந்து பாதுகாப்பாக இருக்குமா? வீட்டு முன்னுக்கு வந்து கிளாஸில் ஒரு கனியை வச்சு போட சொன்னாங்க. அது போட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா? பின்னாடி மூலையில் ஒரு பேக்கெட்டில் உப்பு கட்டி வைக்க சொன்னாங்க. வச்சுட்டா ஓகேவாயிடுமா?
இப்போ நான் வந்து வச்சுக்கேன் உங்களாம் ஏமாத்த போக வச்சுக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இவன் உங்களை ஏமாத்த போகிறேன். நான் என்ன பண்ணுவேன், உங்கள் யூடியூப் திறந்து பக்தர்களே அனைவரும் உங்கள் பிரச்சனை தெரியணும்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது செய்யுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வாங்க சொல்லிடுங்க. எல்லாம் நீங்கள் எல்லாம் உடனே பண்ணுங்கள். வீட்டு முன்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலாங்க 2 டொமேட்டோ இருக்கு, 2 தக்காளிக்காய் டொமேட்டோ வந்து தண்ணி ஊறப்போம். 2 நாளா அது வந்து அழுகி போச்சுன்னா உங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கடவுள் போடுங்க. எல்லா பிரச்சனைகளும் பச்சைக்கலத்துக்கு உள்ள போடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன், விஜயகுமார் பிரபு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? Actually, today Siddhartha and I'm going செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. ஓகேவா? 2 நாளில் நீ தண்ணியில் போட்டாலும் அந்த தண்ணிக்கு வந்து அழுகி போவோம், போனாலும் அழுகி போவோம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்புறோம். நம்ம திடீர்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கலாம், இது இப்படி இருக்கு செய்யுங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுவோம், மெத்த கீழே படுக்கும்போது கீழே எல்லாம் 2 இன்ச்சு ஆணி கீழே வச்சுருக்கேன். எந்த பிரச்சனை வராது. செய்யுமா செய்ய மாட்டோமா? ஏன் செய்யும்? ஏன் செய்யணும்? நம்ம நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. அப்ப பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை பேசியிருக்கிறாரு. பகவான் கிருஷ்ணர் எல்லாம் சொல்லியிருக்காரு. சர்வதர்மா பரித்தேட்ச, எல்லாத்தையும் விட்டுடு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய முடிச்சிருக்கோம். அப்ப எப்படி நீ பகவான் நம்ப முடியும்? பகவான் நம்பினா பகவான் நம்பணும். ஒரே நம்பிக்கை தான், அசைவமான நம்பிக்கை. காப்பாற்றுவாரா காப்பாற்றுவாரு. கனியில வைக்கிற நம்பிக்கையா பகவான் வைக்கல. கிளாஸ் முடிய போதா? நம்பிக்கை நம்பிக்கை ஒரே நம்பிக்கை தான். புரோபாத அமெரிக்காவுக்கு போகும்போது 40 ரூபாய் எடுத்து போனாரு. 108 கோயில். இந்த ஒரு கோயில் 108 பிரச்சனை. அவர் 108 கோயில் இருந்துச்சு. எவ்வளோ பிரச்சனை இருக்கும். கான்ட்ராக்ட் பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, டிவோட்டி பிரச்சனை, பிரம்மச்சாரி பிரச்சனை, மாதாஜி பிரச்சனை, பிரபு பிரச்சனை, பூஜாரி பிரச்சனை, சேவை பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்கும். எந்த முகத்தாச்சும் ஏதாச்சும் சோகமாக உட்காந்து அழுது பார்த்துருக்கீங்களா? நம்பிக்கை நம்பிக்கை திருடாபிரதா அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். கிருஷ்ணர் காப்பாற்றுவாரு. திடீர்னு ஒருத்தர் வந்து மண்டை கழுவுறாங்க. விஜயகுமார் பிரபு அதான் வீட்டில் பிரச்சனையாக இருக்கேன், நான் ஒரு உப்பு கொடுக்குறேன், பச்சை போடுவான். வீட்டுக்கு பின்னாடி கட்டி வச்சிருக்கேன், எல்லாம் காண போயிடும். பச்சைக்கு அப்புறம் 50 வெள்ளி வாங்கிங்க. நான் பொதுப்படி சொல்றேன், உதாரணம் சொல்றேன். அப்படி செய்யக்கூடாது. பகவான் அதாவது மாப்பு சொல்ற சைத்தன்ய மாப்பு சொல்றாரு, நான் தனம் நான் திறன் நான் சுந்தரி கவிதாவா ஜெகதி செய்ய மம ஜென்மனி சொல்லி மமதா சக்தி ஹை தூக்கி போய். அதாவது என்ன அர்த்தம், எனக்கு பணம் பெண்ணு புகழ் எதுவுமே வேண்டாம். நான் எத்தனை பிறகு எடுத்தாலும் நான் உன்னோடைய பக்தியில் தான் இருக்குன்னு சொல்றேன். அதான் ஐத்துக்க பக்தி. எப்பவுமே நம்ம பகவான் கிருஷ்ணரை பிடிச்சிருக்கோம். பிரகலாத மகாராஜா பாருங்க, கேள்விப்பட்டீங்க? பிரகலாத தெரியுமா? நரசிங்கர் தெரியுதா? நரசிங்கர் யாருக்காக வந்தாரு பாத்தீங்களா? தசாவத படம் பார்த்தீங்களா? பழைய படம். எம்மா தான் நடிச்சிருப்பாரு. இரண்யகசிபுரா பார்த்துட்டீங்களா? அந்த பிரகலாதன் கதை வராரு. பிரகலாதன் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் ஓ நமோ நாராயண நம எந்த நேரத்துலையும் அவர் யூஸ் பண்ண மாட்டார். நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஒரு துருப்பு கூட நோக்க முடியாது. துருப்புங்க நம்பிக்கை இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பகவானை விட்டு பகவானுடைய அந்த அவருடைய டீச்சிங்ஸ் அவரை விட்டு ஒரு பொழுதும் வேற விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. அவர் காப்பாற்றுவார். அதுமாதிரி நம்பினீங்கன்னா எந்த விளைவுகளாலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பாதிக்காது. பிரச்சனை வரும், ஆனால் பாதிக்காது. பக்தியோட தக்குள் ஆச்சாரிய சொல்றாங்க, ஆசோக்கோ அபய அமிர்தோ ஆதார தோமாரா சரணத்வயா. நீங்கள் பகவான் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சோகா
சோகனா கவலை, ஆ சோகனா கவலை இல்லை, அசோகா, ஆ பயா, பயனா பயம், ஆ பயனா பயம் இல்லை, மிருதா மிருதனா மரணம், ஆ மரணம் மரண பயம் இல்லை. பகவானோட திருவாடை பார்த்து பிடிச்சிங்கன்னா இது சோகம் இல்லை, குழப்பம் இல்லை, மரண பயம் இல்லை. பகவான் திருவாடை பார்த்து கிருஷ்ணர் தானே, அவர் எப்படி காப்பாற்றுவார்? அவர் தான் ஃபுல்லாக வச்சுருக்காரு. ஒரு கத்தி கடபாரம் தான் பரவாயில்ல, காப்பாற்றுவாரு. பகவான் கிருஷ்ணர் கிட்ட தான் எல்லாரும் வெளியே வராங்க. அவர் தான் ஏஜ் சாப்ஸா கலா பூஸ்டா கிருஷ்ணா ஸ்டூல் பகவான் சொல்லி அவரே முழுமுதல் கடவுள். எப்படி முழுமுதல் சொன்னீங்க? யா சிவபெருமான் சொல்லிக்கிறாரு, ஆராதனா விஷ்ணு ஆராதனா சர்வேஷா. விநாயக பெருமான் சொல்லிக்கிறாரு பகவத்கீதையில, ஸ்ரீ பகவான் உவாச்சா. பிரம்மதேவர் சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ணா. எல்லாரும் சொல்றாங்க. அர்ஜுன் சொல்றாரு பரபிரம்மா, பரம்தாமா, பவித்ரம், பரமபவான். எல்லாரும் ஒத்துட்டாங்க, நம்ம ஒத்துக்க மாட்டோம். கிருஷ்ணர் ஒத்துட்டா சைவமா மாறணும். சாப்பாடு கை வச்சுருவாங்க கடலை வந்து உங்க பேர் என்னது? ரூபினி. சாப்பாடு கழிச்சுருவாங்க. நாங்கள் அசுவன் சாப்பிட சிக்கன் சாப்பிட முடியாது. ஹரே கிருஷ்ணா சைவமா ஆக சொல்லலை. உண்மையிலே ஹரே கிருஷ்ணா தான் சைவமாக கொண்டு வந்து கிடையாது. சைவமா ஆகும்னு சொல்லி யாரும் சொல்றாங்க? சைவமாக சொல்லி நல்லா காமிச்சுங்க. ஹரே கிருஷ்ணா தான் சைவத்தை உருவாக்குறாங்க கிடையாது. ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு முன்னாடியே எல்லா ஆச்சாரியும் சொல்லிக்கிறாங்க. யார் தமிழ் சொல்லா? தமிழ் சொல்லா எஸ்கேவா? தமிழ் சொல்லுங்க. திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் மேலே மாறிச்சு, மேலே வந்துருக்கு. நீங்கள் போய் தண்ணி பாருங்க. திருவள்ளுவர் எல்லாரும் சொல்லியிருக்கிறார். அதில் 10 குறள் கொல்லாதிருப்பாயாக சொல்லி கொல்லாமை சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் பிடிக்குமா? சிவபெருமான் பிடிக்குதான் அவருக்கு. சிவபெருமான் அவருடைய அடியார் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு உயிர் கொண்டு சாப்பிடுறது. ஏன் சொன்னாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாரும் பிடிக்கும், அவனுக்கு எதிரியே இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் சொன்னாங்க? 10 கட்டளை கொடுத்துருக்காரு. அது முதல் கட்டளை இருந்தது, கொல்லாதிருப்பாயாக. கட்டளை ரத்தம் படைத்த கைகளால் என்னைய வந்து அணுக முடியாது நீ சொல்லிடுறது. ஓகேவா? எல்லாரும் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு பஹாய்க்கு இருக்குது. பஹாய்க்கு ஒரு சொசைட்டி இருக்கு. அவருடைய ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா அப்துல் பஹா சொல்லுவாங்க. நான் சொசைட்டி தான் போயிட்டு வந்திருக்கேன். அதோட ஆச்சாரியர் சொல்லுவார், உயிரை கொண்டு ஒரு அக்செப்ட் பண்ண ஒரு உயிரை கொண்டு சாப்பிடாது. இது ஹரிகிருஷ்ணன் சொல்லு. ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க. அது ஹரிகிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணன் பகுதியில் பார்க்கலாம். ஜெயின் மதம். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போறீங்க, ஹாஸ்பிட்டலில் போறீங்களா, சைவமாக கேட்குறீங்களா, அதை எப்படி கிடைக்குது? ஹரிகிருஷ்ணன் ஆளுக்கு சொல்லிச்சாங்களா? புத்தர் மூலியமாக தான் கிடைக்குது நம்மளுக்கு. புத்தர் சொல்லிக்காரு, உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. ஏன் உயிரை கொண்டு சாப்பிட சொல்லிக்காரு? நீங்க ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்ற அந்த மூலியமாக நம்ம இறைவன் கருணை இருக்காது. உதாரணம் யாரும் கூட சொல்லல, சொல்லியே நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். யாரும் குற்றோட சாகணும்னா குட்டி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு அலூரில் ஒரு லொக்காவில் ஒரு குட்டி நாய் பப்பி விழுந்துருக்கு, கை கால் வந்துருச்சு. வீடு நீங்க நடந்து போறீங்க, என்ன பண்ணீங்க? ஐயோ பப்பி அப்பப்போ இல்லையா? அந்த வீட்டில் வந்து சிக்கன் ரைஸ் எப்படி? அதாவது அலுவலகம் இருந்த பப்பி என்ற உயிருக்கு கருணை, தட்டில் இருக்கிற மீனுக்கோ இல்லை சிக்கனுக்கோ கருணை இல்லை. அப்போ நம்ம கருணை எந்த மாதிரி கருணை? நம்ம கருணை எந்த கருணை? பாரபட்சமான கருணை. உண்மையில கிருஷ்ணாதிரி ஒன்றுக்கு கருணை, ஒன்று கருணை இல்லை. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ அம்மாவுக்கு தீ மிதிக்கிறோம், ஐயப்ப மாலை போடுறோம், முருகனுக்கு பால் பண்ணுறோம், அதை பற்றுறோம். யாரும் சொல்ல செய்வாங்க சொல்லி? ஏன்னா நம்ம சாதாரண தர்மத்தில் இருக்கு. கடவுளை அணுகணும்னா நம்ம சாப்பாடு சேஞ்ச் பண்ணணும். ஏன் முருகனை சிக்கன் சாப்பிட்டு போய் எடுக்கலாமா? முடியுமா? நாளைக்கு முருகன் வேலைக்கு வந்துடுவார். பகவத்கீதை சொல்ற பதச்செஞ்சு இல்லை, அகம் ஸ்கந்தா, நான் தான் கண்ணன் பகவத்கீதை பகவான் சொல்றாரு. அகம் ருத்ரா, நான் தான் சிவபெருமான் பகவத்கீதை பகவான் சொல்றாரு. விஷ்ணுபுரம் எடுப்பாரு, எல்லாமே நாதா. அப்ப பகவான் அடையினா நம்ம சாப்பாடு சேஞ்ச் பண்ணணும். உடனே என்ன பிரச்சனை இல்லை, சொல்லி பக்குவமா ஆகும். நாளாக வந்து அசைத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கேன். அரைக்கிறது, குதிக்கிறது, உளுந்து போகிறது, சாவது. ஒரு பர்கர் கடைக்கு போன லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன். மிகப்பெரிய கொடுமான ஆத்மா.
அவருக்கு ஆத்மாக்கே புரோபாதவனையான குருநாதர் கண்டு கொடுத்துட்டார். ஒன்று பேசிட்டு நானா தெரிஞ்சு தெரியாமல் கூட சைன் பண்ணேன். ஏதாச்சும் நம்ம சொல்லி முட்டை பிடிச்சிருமான்னு சொல்லிடுவோம். முட்டை இருக்கணும். ஏன்னா சில வீட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தெரியாமல் கீரைக்கறி ஒரு வத்தல் பிடிச்சி வச்சுருவோம், சைவாக இருக்கும். அப்படி கூட சைவாக இருக்கக்கூடாதுன்னு இருப்பேன் நான் பெருமைக்கு சொல்ல. ஆனால் எல்லாமே மாறுபடும். சைவ சத்தம் உடம்பு விளைஞ்சல் கொடுக்கும், சத்து இருக்காது. யார் சொன்னா? இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கட்சி பண்ணி க்ளோஸ் ஆகிடுவாங்க, எல்லாம் சைவம் ஆகுங்களா? ஆனால் சைவம் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நான் சாப்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் சைவம் சொல்ல உடம்பு போயிடும். ராங் மென்டாலிட்டி எல்லாத்தையும் மாற்றும். அதனால் இப்போ உண்ணாதாரம் எடுத்துக்கங்க, அவர்களை படிங்க, அவன் சொல்ல பாருங்க, அவரை பற்றி தெரிஞ்சுங்க. நீங்கள் எந்த கரும்பையும் மாற்ற மாட்டீங்க. ओके, थैंक यू सो मच. हरे कृष्ण. जय गौरीरा की जय, राधा कृष्ण प्रिया की, मेरा बड़ा सुंदर नारायण की, राधा गोपाल जी की, राधा माधव कृष्ण प्रभु महाराज की, और ब्रह्मानंद हरि हरि बोल.